சக்தி. பாற்றிகளுடன் நிரந்தரமாக நினைவில் இருப்பதற்கான வழி என்னுடையது என்பதை மறந்து விடுவது. அனைத்தும் தந்தையினுடையது. இந்த உடலும் உங்களுடையது அல்ல, தந்தையினுடையது ஆகும். தந்தை சேவைக்காக கொடுத்திருக்கிறார் என்றால் என்னுடையது என்பது அகன்று விட்டது இல்லையா? என்னுடையது என்பது இல்லை என்றால் ஆத்ம அபிமானியாக இயல்பாகவே ஆகிவிடுவீர்கள். ஒருவேளை தந்தையின் நினைவு கொஞ்சம் அகன்று விட்டது என்றால் மாயா வருகிறது. எப்பொழுதும் இணைந்து இருந்தீர்கள் என்றால் உடல் உணர்வில் கொண்டு வருவதற்கு மாயாவின் தைரியம் கிடையாது. தந்தையை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு டிக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தையின் துணையிலிருந்து விலகுகிறீர்களோ அப்பொழுது பலகீனமாகிறீர்கள். அந்த நேரம் என்ன செய்வது, எப்படி செய்வது என்று யோசிக்கிறீர்கள். மாயா மேல் வெற்றி அடைவது கடினம் என்று யோசிக்கிறீர்கள் என்றால் இடமிருந்து விலகுகிறீர்கள் என்பதாகும். சர்வ சக்திவான் தந்தை உடன் இருக்கிறார் என்றால் இந்த மாதிரி எண்ணம் வர முடியுமா? மாயா தந்தையிடமிருந்து பிரிப்பதற்காக விதவிதமான ரூபத்தில் வருகிறது. நான் செய்ய முடியாது, நான் பலகீனமாக இருக்கின்றேன், எப்படி செய்வேன் என்ற இந்த பலகீனமான எண்ணம் மாயா ராவணனின் சேனையின் அகாசூரன் பகாசுரர்கள் ஆவார்கள். அவற்றை கண்டு பயப்படக்கூடாது. நான் எப்பொழுதும் வெற்றி அடைந்தவன், இதற்கு முன்பும் வெற்றி அடைந்திருக்கின்றேன், இப்பொழுதும் அடைவேன் என்று அப்படி எப்பொழுதும் நினையுங்கள். இந்த நாடகத்தில் விசேஷ பாத்திரத்தை செய்யும் விசேஷ ஆத்மாக்கள் குழந்தைகள் நீங்கள். ஏனென்றால் அனைவரையும் விட விசேஷத்திலும் விசேஷமானவர் தந்தை ஆவார். தந்தையுடன் சேர்ந்து பாத்திரத்தில் நடிக்கும் ஆத்மாக்கள் இயல்பாகவே விசேஷமானவர்களாக இருப்பார்கள். உலகத்தில் கூட ஒருவேளை ஏதாவது விசேஷ ஆத்மாக்களுடன் கொஞ்சம் காலமாவது இருக்கிறார் என்றால் அவருக்கு போதை இருக்கும். ஒருவேளை பிரதம மந்திரியுடன் கொஞ்ச நேரமாவது இருக்கிறார் என்றால் எவ்வளவு போதை இருக்கிறது. அவரோ இன்று இருக்கிறார், நாளை இல்லாமல் இருப்பார். ஆனால் இவரோ எவ்வளவு உயர்ந்தவர், மேலும் அழியாதவர். அப்படியானால் இந்த அளவு போதை இருக்கிறதா? நான் தந்தை உடையவன், தந்தை என்னுடையவர் என்ற ஒரே சீரான போதை எப்பொழுதும் இருக்க வேண்டும். தந்தை எப்பொழுதும் கடலாக இருக்கிறார், மேலும் வள்ளலின் குழந்தைகளும் கடல் மற்றும் வள்ளலாக இருக்கிறீர்கள். பாபா உதவி செய்யுங்கள் என்ற இதுவும் இருக்க வேண்டாம். தந்தை தன்னிடம் ஏதாவது வைத்துக் கொண்டாரா என்ன? ஒருவேளை அனைத்தையும் கொடுத்தே விட்டார் என்றால் பிறகு என்ன கேட்பீர்கள்? பிறந்ததுமே தந்தை கிரீடம், ஆசனம், திலகம் என்ற அனைத்தையும் கொடுத்து விடுகிறார். பிறகு ஏன் கேட்க வேண்டும்? எனவே என்னை மாதிரியான அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இல்லை என்று அப்படி நினையுங்கள். இருந்ததும் இல்லை, இருக்கவும் மாட்டார். எனவே எப்பொழுதும் ஆடிக்கொண்டே இருங்கள். கர்மயோகத்தின் பலன் சகஜ யோகா மற்றும் குஷியாகும். பிரதக்ஷ பலன் இங்கேயே பல மடங்கு கிடைக்கிறது. யார் என்ன செய்கிறாரோ அதனுடைய உடலில் என்னென்ன செய்கிறார்களோ அதை குஷிக்காக செய்கிறார்கள். இது எல்லையில்லா அழியாத குஷியாகும். மனதால் குஷியாக இருப்பதினால் உடலின் நோயும் ஈட்டி போன்றது முள்ளாகி விடுகிறது. அதிகமாக யோசிக்க கூடாது. யோசிப்பதினால் முடிவெடுக்கும் சக்தி குறைந்து விடுகிறது. சோதனை வருகிறது என்றால் பரிபக்குவம் ஆவது. பயப்படக்கூடாது. சோதனை அஸ்திவாரத்தை உறுதியாக்குகிறது. அஸ்திவாரத்தை போடுகிறார்கள், ஆனால் உறுதியாக்க வேண்டும்.
வெளியில் எவ்வளவுதான் குழப்பமாக இருந்தாலும் ஆனால் ஒரு நொடியில் நிறுத்த வேண்டும். எவ்வளவுதான் விஸ்தாரமானதாக இருந்தாலும் ஒரு நொடியில் சுருக்கத்தில் கொண்டு வந்து விடுங்கள். சுபாவம், சம்ஸ்காரம், எண்ணம் மற்றும் சம்பந்தம் அனைத்தையும் ஒரு நொடியில் உள்ளடக்க வேண்டிய பயிற்சி தேவையாக இருக்கிறது. பசி, தியாகம், குளிர், வெயில் அனைத்தும் இருந்த போதிலும் சம்ஸ்காரம் வெளிப்படக்கூடாது. சுபாவமும் அந்த நேரத்தில் ஏமாற்றம் கொடுத்து விடுகிறது. எனவே சுபாவம், சம்ஸ்காரம், எண்ணம் அனைத்தையும் உள்ளடக்கி விடுங்கள். இதைத்தான் உள்ளடக்கும் சக்தி என்று கூறுவது. அந்த மாதிரியான பயிற்சி நிரந்தரமாக இருக்கட்டும். வெகு காலத்து பயிற்சி உள்ளவராக இருந்தால்தான் தேர்ச்சி அடைய முடியும். நல்லது. வரதானம்: லௌகீகத்தை, அதாவது குடும்ப விஷயத்தை அலௌகீகத்தில், ஆன்மீகத்தில் மாற்றம் செய்து வீட்டை கோயில் ஆக்கக்கூடிய ஈர்ப்பு உடையவராக ஆகுக. விளக்கம்: இல்லறத்தில் இருந்து கொண்டே வீட்டின் சூழ்நிலையை அந்த மாதிரி உருவாக்குங்கள். அதில் எந்தவிதமான லௌகீக தன்மையும் இருக்க வேண்டாம். யார் வந்தாலும் இது குடும்ப அல்லது தெய்வீகமானது என்று அனுபவம் செய்யட்டும். இது சாதாரண வீடு அல்ல, ஆனால் கோயில் ஆகும். இதுதான் தூய்மையான இல்லறத்தில் இருப்பவர்களின் சேவையின் பிரதக்ஷ சொரூபமாகும். தானமும் சேவை செய்யட்டும், வாயுமண்டலமும் சேவை செய்யட்டும். எப்படி கோயிலின் சூழ்நிலை அனைவரையும் கவர்ந்து இருக்கிறது, அப்படி உங்களுடைய வீட்டிலிருந்து தூய்மையின் நறுமணம் வருகிறது என்றால் அந்த நறுமணம் இயல்பாகவே நாலாபுறங்களிலும் பரவும் மற்றும் அனைவரையும் கவர்ந்திடும். மனம் புத்தியை உறுதியோடு ஒருமுகப்படுத்தி பலகீனங்களை அழித்து விட்டீர்கள் என்றால் அப்பொழுதுதான் உண்மையான யோகி என்று கூறலாம். तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।